பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே யோனா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோனா 2:2. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அழகான வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் சத்தத்தை கர்த்தர் கேட்டார், எனக்கு உத்தரவு அருளினார். யோனாவினுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் ஆண்டவருடைய சத்தத்தை விட்டு, ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகி, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாம, ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொன்ன ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு அவர் புறப்பட்டு போறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். ஆமா, ஆண்டவர் சொல்றதெல்லாம் விட்டுட்டு நம்முடைய மனதுக்கும் நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய மாம்சத்துக்கும் எது சரின்னு படுதோ அந்த வழியில நம்ம சிலர் போயிட்டு இருக்கிறோம், சிலர் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். அப்படி போறதுனால நம்முடைய வாழ்க்கையில என்ன வருது? ஒரு நெருக்கம் வருது. யோனாவின் வாழ்க்கையில எப்படி ஒரு நெருக்கம் வந்ததோ, ஆமா, என்ன நெருக்கம்? கடல் கொந்தளிக்கிறது. இந்த யோனாவின் நிமித்தம் கப்பல் சேதத்திற்கு உடையதாய் மாறுகிறது. இது யாரால வந்தது என்று எல்லாரும் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படித்தானே, குடும்பத்துல அப்படித்தானே. இந்த பிரச்சனை யாரால வந்துச்சு, எதனால வந்துச்சு, இந்த குறைவு எதனால வந்துச்சு, இந்த வேதனை எதனால வந்துச்சு, இந்த கண்ணீர் எதனால வந்துச்சு? ஆமா, நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆமா, இந்த யோனா தேவ சித்தத்தை விட்டு, தேவ வழியை விட்டு அவன் விலகி போனதுனால இவ்வளவு பிரச்சனை. ஆமா, ஒரு நெருக்கம் அவன் வாழ்க்கையில வந்தபோது அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த நெருக்கம் எதனால வந்துச்சு, நான் ஏன் நெருக்கப்பட்டிருக்கிறேன். அவன் சொல்றான், என் நிமித்தம் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, என் நிமித்தம் கப்பல் சேதமாகி கொண்டிருக்கிறது, என் நிமித்தம் பெரிய காற்று வீசி கொண்டிருக்கிறது. அவன் சொல்றான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடந்து போகிற பாதை தேவ சித்தம் இல்லாமல் இருக்குமானால் ஒரு உணர்வை கத்த தரும்போது உடனே உணர்ந்து, ஆண்டவர் என் நிமித்தம் இந்த பிரச்சனை வந்துச்சப்பா, நீ தயவா எங்களை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீங்கன்னா, நம்முடைய ஆபத்திலே, நம்முடைய நெருக்கத்திலே நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர் ஒரு உண்டு, நம்முடைய கூக்குரலை கேட்கிறவர் உண்டு, நம்முடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவர் ஒரு உண்டு, நம்முடைய கண்ணீரை காண்கிறவர் ஒருவர் உண்டு. ஆகவே நம்முடைய நெருக்கத்தை மாற்றி ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். நம்ம எந்த நிலைமையிலிருந்து விழுந்தோம், எங்க நம்ம தவறினோம் என்பதை அடையாளம் கண்டு அந்த நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு மறு உத்தரவு தருகிறார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, எங்க நெருக்கம், நாங்க நெருக்கப்பட்டிருக்கிறப்பா, நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். இந்த வசனத்தின்படி எங்களுக்கு நீர் உத்தரவு அருளும்படி, யாரெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ ஒரு உத்தரவை அருளி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.